வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். காய்கறி விற்கிற விலைக்கு சில காய்கறிகளை வாங்கவே தோண மாட்டேங்குது. அப்படியும் வாங்கினாலும் வேஸ்ட் பண்ண தோணலை. வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்றோம். சில காய்கறிகள் மட்டும் கிடையாது, பழங்கள், வேறு உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது என்னென்ன உணவுகளை வைக்கக்கூடாது, எதற்காக வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னென்ன உணவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னா, அதில் நம்பர் 1 பனானா, வாழைப்பழம். வாழைப்பழத்தை சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எடுக்கும்போது வெளியில் தோல் நல்லா கனிஞ்ச மாதிரி கருப்பாக இருக்கும், உள்ள பழம் கனியாமல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தோலில் இருக்கிற பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஆக்டிவ் ஆகி ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால தோலை கருப்பாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் தோலில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் உடஞ்சி உள்ளே இருக்கிற குளோரோஃபிலும் டேமேஜ் ஆகிறதுனால தான் கருப்பாயிடுது. ஆனால் உள்ள பழம் பார்த்தீங்கன்னா கனியாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா ஸ்டார்ச்சை சுகராக மாற்றக்கூடிய, அதாவது பழத்தை கனிய வைக்கக்கூடிய அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ஸ்லோடவுன் ஆயிடுது. அதனால வாழைப்பழம் கனியாமல் அப்படியே இருக்கு. ஃப்ரிட்ஜில் வாழைப்பழத்தை வைக்கிறதுனால அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எத்திலீன் கேஸ் அப்படிங்கிற ஹார்மோன் ஆக்டிவிட்டியும் கம்மியாகிறதுனால அது நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மிஸ் ஆகுது. ஸோ வாழைப்பழம் ஈவனாக கனிஞ்சு டேஸ்ட்டும் ஃப்ளேவரோட இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நம்பர் 2 பிரெட். பிரெட்டோட பேசிக் இன்க்ரீடியண்ட்டே கோதுமை மாவு தான். கோதுமை மாவில் ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டார்ச் எல்லாமே ஈவனாக அழகாக கிறிஸ்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த மாவை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி பிரெட்டாக பேக் பண்ணும்போது இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உடஞ்சி ஒரு அன்ஈவனாக அமார்ஃபஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிரெட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஈரப்பதமெல்லாம் போய் இந்த ஸ்டார்ச் எல்லாம் திரும்பவும் ஈவனாக கிறிஸ்டல்ஸாக அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பிரெட்டெல்லாம் ஹார்டாகி சீக்கிரமே ஸ்டேல் ஆகிடும், அதாவது கெட்டு போயிடும். இந்த ஸ்டார்ச்சோட ரீகிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது 0 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரையும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சரை விட ஃப்ரிட்ஜில் ஈஸியாக ஹார்டாகிடும், அதே மாதிரி கெட்டு போயிடும். அதனால் பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நம்பர் 3 வெங்காயம், ஆனியன். ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஆனால் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமே கெட்டு போயிடும். ஏன்னா வெங்காயம் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் கொண்டது. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மேலே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் ஈரமாக சொதன்னு போயிடும். அதனால ஃபங்கஸோ பாக்டீரியாவோ வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமே முளைக்கட்ட ஆரம்பிக்கும். இந்த முளைக்கட்டின வெங்காயத்துக்கு கசப்புத்தன்மையும் ஜாஸ்தி, அழுகி போகிற தன்மையும் ஜாஸ்தி. வெங்காயம் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அலைல் ப்ரொபைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு சல்ஃபர் காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணும். மற்ற உணவுகள், அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற உணவுகள் இந்த சல்ஃபர் காம்பவுண்டை அப்சர்வ் பண்ணுறதுனால அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறிடும். அதனால் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நம்பர் 4 கார்லிக், பூண்டு. பொதுவாகவே பூண்டை அறுவடை செஞ்சு 8லேருந்து 12 வாரம் முளை கட்டவே கட்டாது. இது பேர் நேச்சுரல் டார்மென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதோடைய முழு ஊட்டச்சத்தும் அதோடைய பல்பில் தான் இருக்கும், அதாவது பூண்டு பல்லில் தான் இருக்கும். பூண்டை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் டார்மென்சி பீரியட் டிஸ்டர்ப் ஆகி ஈஸியாக முளைக்கட்ட ஆரம்பிக்கும். அதனால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறி அன்பிளசண்ட்டாக போயிடும், அதாவது சமையலுக்கு உகந்ததாக இருக்காது. இதுவும் வெங்காயம் மாதிரியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணி ஈரமாக சொதன்னு போகிறதுனால பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் பூண்டையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நம்பர் 5 ஹனி, தேன். தேனோட தனித்தன்மையே எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. ஏன்னா ஆன்டி பாக்டீரியல் கண்டென்ட் ஜாஸ்தி. தேன் அப்படிங்கிறது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். சில பேர் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது குளுக்கோஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு மேலே வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகி ஹார்ட் ஆகிடும். கீழே ஃப்ரக்டோஸ் லிக்விடாக இருக்கும். இதனால் தேனே செமி சாலிடாக கிரெய்னி டெக்ஸ்சருக்கு மாறிடும், திக்காகவும் மாறிடும், அதாவது விஸ்காசிட்டியும் அதிகமாகிடும். இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேனை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. நம்பர் 6 பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கோல்டு இன்டியூஸ்டு ஸ்வீட்டனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அதோடைய இனிப்புத்தன்மையே ரொம்ப அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உருளைக்கிழங்கை ஹை டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணாலோ ரோஸ்ட் பண்ணாலோ அதில் இருக்கிற குளுக்கோஸ், ஆஸ்பரஜின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் ரெண்டும் சேர்ந்து அக்ரிலமைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை உண்டாக்கும். இது பேர் மைலாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிலமைட் ஹை டோஸில் போனால்
கேன்சரை உண்டாக்கக்கூடியது. அதனால எப்போதுமே ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்க வைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்த்த 6 உணவுகளில் சில உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது காரணம் தெரிஞ்சுக்கிட்டனால கண்டிப்பாக வைக்கவும் மாட்டோம், மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.